மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நீங்க அதி புத்திசாலிங்க. ஆசைகளவே அடக்க தெரிஞ்சவங்க. ரொம்ப வைராக்கியம் புடிச்சவங்க. வச்சா வச்சதுதான். விட்டா விட்டதுதான். அதாவது அடி முட்டாளாவே ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசினா கூட, அவங்களவே புத்திசாலியா மாத்தி விட்டுடுவீங்க. அதாவது இந்த மாத்தி யோசிக்க வைக்கிறதுல மிதுனத்த அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் ஒரே மாரி பார்க்கிறவங்க. நல்லவனுக்கும் அதே பதில் தான், கெட்டவனுக்கும் அதே பதில் தான். ஆனா இவங்க கிட்ட இருந்து வர்றது உண்மை மட்டும் தான். ஆனா சாமர்த்தியம் இருக்கும், சாதுரியம் இருக்கும். பொய் பேச மாட்டாங்க. ஆனா, பொய் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா, புத்திக்கு அதிபதியான புதன் பகவான அதிபதியா கொண்டவங்க. ரொம்ப ஷார்ப்பு. அதே மாரி இவங்க பண்ணக்கூடிய தப்ப, இவங்களால மட்டும் தான் அடையாளப்படுத்த முடியும். அடுத்தவங்களால வந்துட்டு அடையாளப்படுத்தவே முடியாது. கண்டே புடிக்க முடியாது. ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. நெறைய உயர்வான விஷயங்கள் இருக்கு. ஆனா, இன்னமும் நம்முடைய வாழ்க்கை நிலைங்கிறது படிப்படியா தான் முன்னேறுதோ! இல்ல படிப்படியா இறங்கிட்டு போகுதாங்கிறதுல கன்ஃப்யூஷன்லயும் இருக்கீங்க. காரணம், ஏன்னா எந்த ஒரு புத்திசாலித்தனத்தையும், எந்த ஒரு சாமர்த்தியத்தையும், எந்த ஒரு சாதுரியத்தையும் நம்முடைய லைஃப்க்காண்டி பயன்படுத்துனது கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு அசால்ட். பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். என்ன போய் நடந்துற போது? இதுதான். இதனால தான் நெறைய வாய்ப்புகள இழந்து நிக்கிறீங்க. நெறைய வாய்ப்புகள விட்டு குடுத்துருக்கீங்க. ஆனா, நான் ஒரு விஷயத்த வந்துட்டு மறுக்க மாட்டேன். பல பேருடைய வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சதுல பெரும் பங்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இவங்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்திலயும் சரி, உற்றார் உறவுக்காரர்கள் வகையிலயும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி, என் அக்கம் பக்கத்துல கூட சரி, இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஏன் தெரியாத ஒரு இடத்துல இவங்க பயணம் பண்ணா கூட, இவர்களால 10 பேருக்கு உதவிகள் செய்தால் மட்டும் தான், அது மிதுனம்ங்கிறதே ஒத்துக்க முடியும். ஏன்னா இவங்களால இவங்களே நெனச்சா கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க முடியாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரங்களே, தலைப்பு பார்த்திருப்பீங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரக்கூடிய நிலையில மிதுனம் அரசன போல அள்ளி அள்ளி கொடுக்க போறீங்க. ஏன்னா கட்டம் சொல்லுதுங்க. 3 கிரகங்களுடைய அமைப்பு, 3 கிரகங்களுடைய இணைவு மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்ப அதிர்ஷ்டமா கொட்டி கொடுத்திருக்கு. எப்படிம்மா? இருக்காதா பின்ன? அள்ளல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுளும், மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் குறையாத கல்வி அறிவையும், புத்தி சாதுரியத்தையும் தனக்குள்ள கொண்டிருக்கூடிய புதன் பகவானுடைய அனுகிரகம் படைத்தவர்கள் இல்லையா நீங்க? புதன் பகவானுடைய அதிர்ஷ்ட பிள்ளைகள் இல்லையா நீங்க? உங்கள பொறுத்தவரைக்கும். 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய அந்த திரிகிரக யோகம்ங்கிறது, தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய நிலைய உருவாக்கியிருக்கு. உன்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சகட்டத்த தொடப்போகுது. பண மழை கொட்டப் போகுது. சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை தான் இந்த திரிகிரக யோகம். இனி உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். திரிகிரக யோகம். இது எப்படி உருவாகுது? எந்த இடத்துல உருவாகியிருக்கு? உங்க ராசிக்கு எந்த மாதிரியான யோகம்? குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில 3 கிரகங்கள் சேர்வதினால தான் இந்த பலன். அது உச்ச கட்டத்துல யோகமான பலன் வந்துட்டு ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும். அதுல 3வது ராசியாக வலம் வரக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. யோகம் அப்படிங்கிறது ஓகே. ஆல்ரெடி நீங்க புதன் பகவானுடைய அம்சத்துல பொறந்திருக்கிறதுமே மிகப்பெரிய யோகம் தான். ஏன்னா எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறீங்க இல்லையா? உங்கள பார்த்து மத்தவங்கலாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எவ்ளோ கீழ விழுந்தாலும், எப்படிதான் இவனால மட்டும் எழுஞ்சு வர முடியுதோ? எவ்ளோ பிரச்சனை வந்தாலும், இவ மட்டும் இப்படிதான் அசால்ட்டா சமாளிக்கிறாளோ? இப்படி மத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உறுதித்தன்மைய கொடுத்தது யாரு? புதன் பகவான். அவரே சிறப்பு. இப்ப இந்த திரிகிரக யோகமும் சேர்ந்து வரதுனால, மிதுனத்திற்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை மாறுங்கிறத உணர முடியுதா? அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க சொல்றது என்னன்னா, வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி. கிரகங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ராசியிலேருந்து வேற ஒரு ராசிக்கு போறதுக்கு, அவங்க எடுத்துக்கூடிய நேரம், அவங்க போகக்கூடிய இடம்,
இதெல்லாம் வந்து பொதுவாவே மனுஷனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துட்டு பொறந்தாலும், இந்த வருஷம் வருஷம் நடக்கிறது, இல்ல பல வருடங்களுக்கு அடுத்து நடக்கிறது, இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் உங்க தலைவிதிய மாற்றக்கூடிய வகையில கூட அற்புதத்தையுமே, பாதகத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வலிமை உண்டு. அப்படி பார்க்கிறப்ப ஒவ்வொரு கிரகத்துடைய இடமாற்றமும் தனித்துவமான ஆற்றலை கொண்டதுங்க. இன்னும் சிறப்பா சொன்னாக்கா, சில நேரத்துல ஒரே ராசியில பல கிரகங்கள் இணையக்கூடிய வாய்ப்பும் அமையும். அந்த வகையில தாங்க இந்த வருஷத்துல 3 கிரகங்கள் ஒரே ராசியில இணைவதனால திரிகிரக யோகம் உருவாகியிருக்கு. இந்த யோகத்தினால குறிப்பா சனி, சுக்கிரன், சூரியன் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த கிரகம். 3 பேருக்கும் தனித்தனியா வந்துட்டு பலவிதமான மாற்றத்த தரக்கூடிய சக்தி படைத்தவங்க. சூரிய பகவானா உங்க வாழ்க்கையுடைய அதிகாரமிக்க ஒரு வாழ்க்கை தரதுனாக்க இவரால முடியும். அரசாங்க வாழ்க்கையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி. சனீஸ்வர பகவானா, அவரு கொடுக்கிறதையும் யாரும் தடுக்க முடியாது, கெடுக்கிறதையும் யாராலும் தடுக்க முடியாது. சுக்கிர பகவானா, உச்சபட்ச யோக வாழ்க்கைய அருளக்கூடியவர். இந்த 3 கிரகமே தனித்தனியா இருந்தாலவே இவங்களுடைய சக்தி வேற லெவல். 3 பேரும் சேர்க்கை அப்படிங்கிறது எப்படிங்கிறத உணர முடியுதா? குறிப்பா குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில இவங்க 3 பேரும் சேருதுங்கிறது உச்சகட்ட பலன்ங்க. யோகம். இது மிதுனராசியுடைய வாழ்க்கைய எப்படி மாத்தப் போகுதுன்னா, இந்த திரிகிரக யோகம்ங்கிறதே அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. தர்ம சாசனத்துல உங்களுக்கு வந்து இந்த ராஜயோகம் உருவாகின்ற காரணத்தினால, எதிர்பாராத நேரங்கள்ல பண ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இது தர்ம சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அதே மாரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மிதுனராசிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். ஆண்களோ, பெண்களோ தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ நீங்க எந்த வேலை வேணா செய்யுங்க. உயர்வு உண்டுங்க. இது தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க. ஒரு பெண்களா தொழில் பார்த்துட்டீங்க, ஆண்களா தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க. சின்ன தொழிலுங்க, பெரிய தொழிலுங்க. பல கோடி நான் மாசம் சம்பாதிக்கிறேங்க. இல்ல ஒரு பல ஆயிரம் சம்பாதிக்கிறேங்க. எவ்வளவு வேணா இருக்கட்டுங்க. சின்ன பெட்டி கடை நடத்துங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுங்க. எந்த தொழில்? அட பால் கடை வச்சிருங்க. எந்த தொழில் செய்தாலும் சரிங்க, நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. எல்லாரும் கேட்பீங்கல்ல. குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் சொல்றேம்மா. மிதுனராசியில நாங்கலாம் எல்லாரும் என்னென்ன தொழில் செய்றோம் தெரியுமா? நான் இந்த வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறேன். யாரு வேணா எந்த வேலை வேணா பாருங்க. நீங்க யாரா வேணா இருங்க. எந்த நட்சத்திரத்துல வேணா பொறந்துக்கோங்க. மிதுன ராசியில கூடிய இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள தானே பொறந்திருப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும். கவலை வேணாம். புரியுதுங்களா? நமக்கு சொல்ல இந்த பொண்ணு, நமக்கு சொல்ல அப்டின்னுலாம் நெனைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பொது பலன்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அதுதான் மிதுன ராசியா நானாக இருந்தாலும் எனக்கும் அதே பலன் தான். புரியுதுங்களா? அதுமாரி வணிகத்துல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கே உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி அதிகமா கிடைக்கும். இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் அதிகரிக்க போகுது. நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வேலையே இல்லாதவங்க கூட நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே, "என்னடா திடீர்னு இவ்ளோ பெரிய வாழ்க்கை நிலைய வாழ்றான்" அப்படின்னு யோசிப்பாங்க. அதிர்ஷ்டத்துடைய செல்ல பிள்ளைகளாக மாறிட்டீங்க மிதுன ராசிக்காரங்களே. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம், ஆல்ரெடி புத்தி சாதுரியம் ஒரு பக்கம். 2 சேர்ந்ததுன்னா, உங்கள பார்க்கிறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் உண்டு. அதே மாரி வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே மாரி வேலை தொடர்பா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரத்த விரிவுபடுத்துவீங்க. பழைய முதலீட்டுல கூட இப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. மேலும் வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. ஆரோக்கியமா இருப்பதற்கு பல முயற்சிகள்ல இப்ப இறங்க போறீங்க. வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. இதன் காரணமா உங்களுடைய நிதி நிலையில உயர்வு உண்டு. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைகள் தேடி வரும். தொழில பொறுத்தவரைக்கும் நெறைய லாபம் கிடைக்க போகுது. மிதுன ராசிகளுக்கு இன்னும் சொல்லப்போனா, பல்வேறு நன்மைகளை அளிக்கப் போகுது இந்த காலகட்டம். சுபயோகம். ஆறுதலையுமே, ஆடம்பர வாழ்க்கையுமே தரப்போகுது. சொத்து, வாகனம் இந்த மாதிரியான கூடுதல் சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வரப்போகுது. குடும்ப சூழல் இணக்கமா இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுதுங்க. இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை கிட்ட நெருக்கம் அதிகமாகும். உணர்வு ரீதியா நீங்க பலப்பட போறீங்க.
சமூகத்துல உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது. இதன் விளைவா மரியாதை மற்றும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஆக மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகுது. குறிப்பா இந்த யோகம்ங்கிறது மிதுன ராசிகளுக்கு கர்மஸ்தானத்துல உருவாகுதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்காத பல பண ஆதாயங்கள் தேடி வரப்போகுது. சொல்லப்போனா பல பேர் கோடீஸ்வரராக வலம் வர போறீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, இல்ல தொழில் வல்லுனர்களா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து சரியான லாபத்த பார்க்க போறீங்க. வணிகர்கள்லாம் குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டலாம்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா, வணிகத்த பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அலுவலக வேலையில இருக்கீங்க. தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ. பணியிடங்கள்ல உயர்ந்த நிலைய அடைய போறீங்க. அதற்கு சிறந்த நேரம் இது. குடும்ப வாழ்க்கையிலுமே அமைதியும், மகிழ்ச்சியும் இருக்க போகுது. அடுத்தடுத்து சொன்னா, பணவரத்து அதிகமா இருக்க போகுது. உழைப்பு அதிகமாகும். அதற்கேற்ற உயர்வு இருக்கும். குடும்பத்துல அமைதிக்கு குறைவே இருக்காது. நிதானமா பேசி பழகுங்க. கணவன் மனைவி உறவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்க போகுது. தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த தடைகள் விலக போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உயர்வான நிலையில வாழப் போறீங்க. மேலிடத்துல உங்களுக்கான பொறுப்புகள வந்துட்டு அதிகமா கொடுப்பாங்க. அதே மாரி பணி நிமித்தமா ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுல போய் தங்கறதுக்கும், வெளியூர்ல போய் தங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது. அரசியல் துறையில இருக்கிறவங்க சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் உண்டு. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி பெத்தவங்க சொல்றத கேட்டு நடக்கிறதுமே உங்களுக்கு நல்லதுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த திரிகிரக யோகம் பல்வேறு வகைகள்ல, பல்வேறு விதமான நன்மைகளை கொடுத்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம கூடுதலா விவரங்களுக்கு நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த திரிகிரக யுகத்தினால தொல்லைகள் எல்லாமே மறையப் போகுது. வீண் செலவு, விரய செலவு எல்லாமே சுப செலவுகளாக மாறப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. குறிப்பா உங்களுடைய இனிமையான பேச்சுகளின் காரணமா சிக்கலான காரியங்கள கூட சாமர்த்தியமா சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க. உங்க திறமைய பார்த்து மத்தவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே நேரத்துல கோபம் வரும். அது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா, அந்த அதிர்ஷ்டத்துடைய அற்புதமான பலன்களை முழுமையா அனுபவிக்கலாம். அலைச்சல்கள் மறையுது. சோர்வா இருந்த நீங்க சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. அதே மாரி நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாம கஷ்டப்பட்ட நீங்க, இனி நேரம் தவறாம நல்லா ருசியான உணவுகள சாப்பிடக்கூடிய யோகம் இருக்கு. பணவரவுங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்துல சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை காண போறீங்க. அதே மாரி தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க இல்லையா? தொழிலாளர்கள். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கோபப்படாம தட்டி குடுத்து வேலை வாங்குறது நன்மைய கொடுக்குங்க. அதே மாரி புதுசா ஆடை, ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட போறீங்க. குழந்தைகளால உங்களுக்கு பெருமை உண்டுங்க. உற்றார் உறவுக்காரங்கிட்ட எந்த ஒரு ரகசியம் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பான விஷயம். எல்லாமே சாதகமா சொன்னா எப்படிங்க? சாதகமான நேரங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய இடமும் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கிறப்போ, மிதுன ராசிக்காரங்க எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க. பேச்சுக்கள்ல நிதானம் அவசியம். அது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதாங்க கொடுக்கல் வாங்கல்ல அதீத கவனம் தேவை. அதே மாரி வரக்கூடிய பணத்த மேக்ஸிமம் சேமிக்க பாருங்க. அதே மாரி சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. சிம்பிளா சொல்றேங்க. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருங்க. எல்லார்கிட்டயும் கவனமா இருங்க. குறிப்பா உங்களுடைய உடைமைகள் மீது அதீத கவனம் தேவை. யாராவது உங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க. அதே மாரி தெரிஞ்ச உறவா இருக்கட்டும், தெரியாத உறவா இருக்கட்டும், தெரிந்த நட்பா இருக்கட்டும், தெரியாத நட்பா இருக்கட்டும். சும்மா புதுசா வந்து சொல்வாங்க. நான் உனக்கு அந்த சொந்தம், இந்த சொந்தம்ன்னு வருவாங்க. அதான் வந்து தெரியாத உறவுன்னு நான் சொல்றேன். புதுசா ஏதாவது ஒண்ணு வந்து பழக்கவழக்கங்கள் நெருக்கமாகுது அப்படின்னாக்க, ரொம்ப உஷாரா இருங்க. சரிங்களா? இத தாண்டி பெருசா எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா, யோகமான பலன்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதகத்த வந்துட்டு உங்களுக்கு சாதகமா மாத்துறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாதகமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதாவது இத்தன நாள் நம்ம கவனமா இருந்தோமோ இல்லையோ, ஆனா இனி கவனமா இருக்கணும். அதாவது ஒரு வைர நெக்லஸ் நமக்கு வந்து கழுத்துல போட்டுட்டு இருக்கோம்.
எல்லாரும் வியப்பா பார்க்குறாங்க. எல்லாரும் உயர்வா பார்க்குறாங்க. எல்லாரும் அடடா! இவங்க எந்த அளவுக்கு பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வயித்தெரிச்சல் கூட பார்க்குறாங்கன்னு வையுங்களேன். ஸோ நல்ல கண்களும் இருக்கு, கெட்ட கண்களும் இருக்கு. அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையில நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்கள எல்லாமே சமாளிக்கணும் அப்படின்னாக்க, நம்முடைய பொருள நம்ம பயன்படுத்துறப்போ, அத கவனமா வச்சுக்கணும். இல்லையா? அதே மாரி தான். உங்களுக்கு வந்திருக்கூடிய வாய்ப்ப கவனமா நீங்க பயன்படுத்தணும். இங்க தான் இருக்கு சூட்சுமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலயுமே நிதானம், பொறுமை, கவனம். இத 3த்தையும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் அறிவுரை சொல்றேனாக்க, அது கொஞ்சம் ஓவர் தான். ஏன்னா இவங்க பல்வேறு விதமான டேலண்ட் வச்சிருக்கக்கூடியவங்க. உட்டா அவங்க நமக்கே வந்து பாடம் எடுப்பாங்க. புரியுதுங்களா? என்ன ஒண்ணு கேர்லெஸ். இவங்கெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சா, ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க. "அட போடா!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டு ஒதுங்குறதுனால தான் பல பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லையா? ஆக மொத்தத்துல நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனி நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது. இத மனசுல வச்சுக்கிட்டு செயல்பாடுகள துரிதப்படுத்துங்க. நல்லா இருப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க, வழிபாடு. விஷயம் அனுதினமும் குலதெய்வத்தை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். செல்வ செழிப்புக்கும், ஆரோக்கியத்திற்கும் குறைவு இருக்காது. 2வது பரிகாரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கேற்றி வர உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். ஏன்னா, சூரிய பகவான் போலவே புதன் பகவானும் நம்முடைய வாழ்க்கையுடைய வெளிச்ச நிலைக்கு காரணகர்த்தா. ஏன்னா, சூரிய பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவான். புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் சூரிய பகவானுடைய அம்சங்கள் புதன் பகவானுக்கு உண்டு. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் இப்பவும் சரி, எப்பவும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாக்கா, அது அவங்களுக்கு மட்டும் தான். அவங்க குடும்பத்தாருக்கு மட்டும் தான். ஆனா மிதுன ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள நம்பி இருக்கக்கூடிய பல பேருக்கும், அவங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த அதிர்ஷ்டத்துடைய பலன் பிரதிபலிக்கும். அப்படி இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த திருகிருக யோகம்ங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கோடான கோடி நன்மைகளை அள்ளி தரப்போகுது. அந்த நன்மைகளின் பயனாக மீன ராசிக்காரங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சீரும் சிறப்புமாக இருக்க அந்த தெய்வங்கள் துணை வரட்டும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கும்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க நானும் வணங்குகிறேன். நீங்களும் வணங்க. பெருமாள் துணை, புதன் பகவான் துணை. வாழ்த்துக்கள்.